சாந்தமாக்கும் ஆக்குதா? இல்லை சும்மா சாந்த சொருபியை கூட நீங்கள் சீரிப்பாய வைக்கிட்டதா நம்முடைய வார்த்தை? சில பேருக்கு சில பகுதிகள் பலவீனம் இருக்கும், அது அவனுக்கு தெரியாது, அது பலமாக நினைப்பான். சில பேருக்கு மொழியை பற்றி பேசினா கோவம் வரும். சில பேருக்கு சமையலை பற்றி சொன்னால், உண்மையை சொன்னாலே கோவம் வந்துடும். சில பெண்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற கமெண்ட் எல்லாம் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சமையல் குறிப்பெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க. சமைப்பாங்க, கூட ஒன்று இன்டர்வியூ எடுக்கும். செஃப் இது என்ன, செஃப் அது என்ன, செஃப் அது என்ன. கடைசியில் என்ன சொல்ல வந்தோம்மா, நல்லா இருக்குது, கையில் வச்சு நக்கி பார்த்துட்டோம், சாப்பிட்டோம், ஐயோ சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படியெல்லாம் சொல்லும். நம்ம செஞ்சு பார்த்தா வந்துச்சுன்னா பரவாயில்ல. இது டிவி பார்த்துட்டு இவங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இல்லை சமைக்கிற சகோதரிமார்களும் இதே மாதிரி சொல்லணும் எதிர்பார்ப்பாங்க. ஆஹா சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னானா புருஷனுக்கு ஆசீர்வாத மழை. சொல்லாமல் உண்மையை சொன்னானோ இல்லை பொய் சொன்னானோ தெரியல, சுனாமி ஆகிடும் வீடு. வாயின் வார்த்தை சொல்கிறேன். சில சமயத்தில் வாயின் வார்த்தைக்கு பேசுகிற வார்த்தை கோவம் வந்துடும். மொழி பற்றி பேசுனா கோவம் வந்துடும், செய்கை வேலையை பற்றி பேசுனா, பொருளாதாரத்தை பற்றி பேசுனா. ஒருத்தர் தெரியாமல் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா நீங்கன்னு கேட்டான். இல்லைங்க சொந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அது எப்படி கேட்பேன் நீ என்னை வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு? நான் என்ன பிச்சைக்காரனாயா? நான் எது இல்லாமல் இருக்கேன்? நான் இப்படி ஒரு சண்டை வந்துடுச்சு ஒரு இடத்துல. இதெல்லாம் சபைக்குள்ளே நடந்த இடம். ஒரு நாட்டுக்கு போகிறப்ப நான் பார்த்தேன், கேள்விப்பட்டது. சிலருக்கு அது எங்கே அவங்களுக்கு பலவீனன்றதை அது அவனுக்கு பலனாக நினைப்பான். மீசை முறுக்கிறது யார், நான் யாராக்கும். சில பேருக்கு ஊரை பற்றி பேசுகிற கோவம் வந்துடும். சில பேருக்கு இனத்தை பற்றி பேசுகிற கோவம் வந்துடும். சில பேருக்கு அப்பா அம்மா பற்றி பேசுனா கோவம் வந்துடும். சில பேருக்கு போகிற பாரம்பரிய சபை பற்றி பேசுனா கோவம் வந்துடும். யாரோ ஒரு போதகர் கூப்பிட்டார் ஒரு விசுவாசியை, நோய்வாய்ப்பட்டிருக்கான், படிக்க இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ண கூப்பிட்ருக்குறாங்க. அந்த ஊழியக்காரர் அவர் ஒரு நாட்டில் இது நடந்துச்சு. அவர் போயிட்டு வாங்க சாயந்தரம் ஆராதனை வச்சுருக்கேன், சுகமாக்குற ஆராதனை. என்னதே உங்கள் சபைக்கு வர சொல்கிறீங்களா? ஆமாம் வாங்க. அது எப்படி என் தாய் சபையை விட்டு வர வேணாம்? சண்டாலா அதுக்கு எதுக்கு நீ கூப்பிட்ட? உன் தாய் சபையில் இருக்கணும் கூப்பிட வேண்டியது தானே. ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்லைங்க நீங்கள் வந்தீங்கன்னா அது எப்படி என்ன அந்த பாஸ்டர் கூப்பிடலாம், சபையை விட்டு சபையை எப்படி அவர் கூப்பிடலாம் என்ன? இது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. சபை அது ஒரு ஆவி, அது சபை ஆவி, பரிசுத்த ஆவியில் அது. அவன் கொள்கையிலே உறுதியாக இருப்பான். சில பேர் பசங்க விஷயத்தில் கோவம், எதில் அவன் பலனாக நினைக்கிறானோ அதில் அவன் பலவீனமாக இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் எதில் பயணப்படுறதோ அதில் தான் வன்முறை